வீடியோனா கோல்டு அண்ட் நிஃப்டியோட அனாலிசிஸ் வீடியோ ரெண்டுத்துலேயும் பிக் மூவ் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ அதுக்காக தான் போட்டேன். ஆக்சுவலாக இப்போ நான் மார்னிங் எழுந்திருக்கும் போது ஜஸ்ட்டு கோல்டை வாட்ச் பண்ணப்போ என்ன பண்ண நல்ல லெவல்ஸ் அதனால இங்கேருந்து ஷார்ட் டக்குன்னு எடுத்துட்டேன். வந்து மேலே டாப்பில் இங்கே இருக்கான் இல்லையா இந்த ஏரியா, இங்கே இங்கே வந்து கம்பி மேலே நடந்துட்டு இருந்தான். அரௌண்ட் 6 அப்போ டக்குன்னு இங்கே இந்த செகண்ட் கேண்டர்லேயே எனக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சப்போ நான் இங்கே அடிச்சிட்டேன். ஓகேங்களா? இது வந்து இங்கே போகிற வந்து இது வந்து டோக்கியோ செஷன் ஓப்பன். அதனால இங்கே வந்து இதை பார்த்துருந்தேன். இங்கேருந்து ஒரு மேனிப்புலேஷன் நடந்திருக்குது எனக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் இங்கே வந்து கடான்னு கீழே விட்டேன். ஆக்சுவலாக இங்கே இந்த லெவல்ஸ் நல்லாவே மார்க் பண்ணியிருந்தேன். இங்கேருந்து ரிவர்சல் கன்ஃபார்மாக கிடைக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இந்த பாருங்களே, இது வந்து ஒரு 4 ஹவரோட எஃப்விஜி. இது வந்து ஒரு ஐஎஃப்விஜியாகவும் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அதை வச்சுருந்தேன். ப்ளஸ் ஃபர்தர் என்னென்னா இங்கே ஒரு வெனம் மாடல் எனக்கு தெரிஞ்சது. இது நியூட்டன் ஃபாரலுக்கு போன ஸ்பீடில் இந்த இடத்துக்கிட்ட கொஞ்சம் நாடாக செஞ்சிச்சுனாலும் அப்படியே மார்க் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ ஆல் டுகெதர் எனக்கு என்னென்னா இன்றைக்கி கேஷுக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சு. ஃபர்தர் இந்த இது வந்து கீழே போகணும் அப்படின்னா என்ன நடக்கணும்னா இந்த இடத்துக்கிட்ட ஒரு இங்கேருந்து இங்கே இதெல்லாம் மேனிப்புலேஷன் இங்கெல்லாம் குட்டி குட்டி கன்சல்டேஷன்ஸ் நடக்கும். இதுக்கப்புறம் இதை வந்து கீழே திருப்பி க்ளோஸ் வச்சிருச்சுன்னா அகெயின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் கீழே விழுந்துடும். இது ஒன்று நிஃப்டி பார்க்கலாமா? நிஃப்டி வந்து நேற்று எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். நேற்று ஓப்பன் ஹைக்கு மேலே போயிருந்தாலும் இந்த கேண்டலில் நின்றுட்டு இருந்தாங்க இல்லையா ஆர்டர் பிளாக்கு. இந்த ஆர்டர் பிளாக்கில் பிரச்சனை இருந்துச்சு. நான் இங்கே விட்டுட்டு இந்த செகண்ட் இந்த இதுலேருந்து பார்த்துருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஃபோனு இந்த கேண்டல் சம்வாட் இதுலேருந்து நிஃப்டி அப் ட்ரெண்ட் போகாது அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஒரே ஒரு சான்ஸ் எனக்கு நிஃப்டியும் அதை தான் இப்போதைக்கு இண்டிகேட் பண்ணுது. நிஃப்டியோட ஓப்பனிங் வந்து இங்கே எங்கேயாவது இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இங்கேருந்து போயிட்டு அவன் மேலே இவங்க எல்லாரையும் தாண்டினா மேலே போவான். இல்லைன்னா அவன் இங்கேருந்து கீழே ஓடியான்ட்டான்னா சொல்லி முடிச்சு அடுத்த சப்போர்ட் எங்கே இருக்குன்னு தெரியும். அவ்வளோதான், நல்லா பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நிஃப்டி வந்து ஃபஸ்ட்டு இங்கே இது வரைக்கும் போகும். அதுக்கப்புறம் இதை தாண்டினதுக்கப்புறம் தான் இந்த டெசிஷன் எடுக்கணும். அதுக்கப்புறம் மல்டிபிள் கார்டல்ஸ் இருக்குது. இங்கே எங்கேயாவது ஓப்பன் ஆனால் ஒரு குட்டி அப்புறம் கிடைக்கும். யூஸ் பண்ணிக்கோங்க. டாடா பாய்.